மஞ்சு, நான் டியூட்டி கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, பெரிய டிவி இருக்கு. ஆனால் நான் மட்டும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. எனக்கு வீட்டிலே இருந்து போராக இருக்குதுங்க. ஏய், இந்த வீட்டுக்கு குடி வந்தே 2 நாள் தான் ஆச்சு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. நேரில் என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனை கேட்டு பார்க்குறேன். ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? ஏய் பாண்டித்துறை, என்ன தெரியலையா? நான் சந்தோஷ். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. சரி, இப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் வீட்டில் டிஷ் ஆண்டனா கொஞ்சம் இல்லை. நான் இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம். நீ கொஞ்சம் வந்து மாட்டி விட்டு போயிடுறியா? சரிங்கண்ணே, இன்னொரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடுறேண்ணே. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியே. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க, ஈவினிங் சீக்கிரமாக வாங்க, நம்ம பீச்சுக்கு போகலாம். பட்டா. பாய். யார் நீங்க? வணக்கம் மேடம். டிஷ் ஆண்டனா மாட்டணும்னு சொன்னாங்க. ஓ, நீங்களா? உள்ள வாங்க. ஆமாம். ஆமா, நீங்க டிஷ் ஆண்டனா மாட்ட தானே வந்தீங்க? ஆமாங்க மேடம். அப்புறம் கையில என்ன ஒரு பொருள் இல்லாம வெறுங்கையோட வந்திருக்கீங்க? மேடம், டிஷ் ஆண்டனா மாட்டணும்னா ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்கணும், அப்புறமா இடத்த பார்க்கணும், அதுக்கு அப்புறம் சுவத்துல ஓட்டை போடணும். சரியான இடத்த பார்த்து தான் ஓட்டையே போட முடியும். தப்பாச்சுன்னு வைங்க, படம் ஓடாது. ஓ, அவ்வளோ இருக்குதா? அப்போ நீங்க சரியான இடத்துல ஓட்டையை போடுங்க, அப்ப படம் நல்லா ஓடும்ல. அருமையா ஓடும் மேடம். ஹால்ல டிவி பக்கத்துலயே கனெக்ஷன் கொடுக்க முடிஞ்சா அங்கேயே கொடுத்துருங்க. ஹால்லையா? இது எப்போதும் மாற்றுறதுதான். முதல்ல மேல வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். பெட்ரூமுக்கு போமா? பெட்ரூமுக்கா? ரூமுக்கு தான் வயர் கனெக்ஷன் கொடுக்கணும்ல, அப்பதான் சிக்னல் கரெக்டா கிடைக்கும் மேடம். சரி, வாங்க மேல போலாம். சார், டிவி கீழே மாட்டியிருக்கு. கனெக்ஷன் இது வழியா தானே கொடுப்பீங்க? இல்ல மேடம், டிவியை இங்கதான் மாட்ட போறோம். நீங்க படுத்துக்கிட்டே படத்தை பார்க்கலாம். என்ன சார் சொல்றீங்க? நாங்க இந்த வீட்டில் குடி வந்தே 2 நாள் தான் ஆச்சு. நேரத்துக்கு தான் அந்த டிவியை ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்குள்ள இங்க ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொல்றீங்க. அதெல்லாம் என் வீட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டாரு. முதல்ல நீங்க கீழே சரி பண்ணுங்க, அப்புறமா மேலே சரி பண்ணிக்கலாம். அப்படிங்களா மேடம்? அப்ப கீழே இருந்தே ஆரம்பிச்சிருவோமா? சரிங்க சார், நான் குளிக்க போறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம்.
ஆள் நல்லா பளபளன்னு இருக்காளே, நம்ம சந்தோஷன பொண்டாட்டியா இது? நம்ப முடியலையே. யோ, என்னையா பண்ற? இல்ல, செவரு வித்தவிட்டா இருக்கு, ஓட்ட போடணும். அதை இங்கே போடலாமான்னு பாக்குறேன். ஓட்டைய பாத்ரூம்குள்ள தான் போடுவியா? சாரிங்க மேடம், இது பாத்ரூமா? நகரு நகரு. யோ, என்னையா பின்னாடியே வர? மேடம், ஓட்ட போட இந்த செவரு நல்லா இல்ல, இந்த செவத்துல ஓட்டைய போடுவோம். உன்னை பார்த்தா டிஷ் ஆண்டனா மாட்ட வந்த மாதிரி தெரியலையே, வேற ஏதோ மாட்ட வந்த மாதிரி இல்ல தெரியுது. அதான் நீ மாட்டிட்டே இல்ல. இரு இரு, அவசரப்படாத, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். நாளைக்காவது டிஷ் ஆண்டனா மாட்டுவியா? உனக்காக கண்டிப்பா நான் மாட்டுறேன். அப்புறம் சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் எந்த பொருளும் எடுக்காம வெறுங்கைய வீசிட்டு வந்தேன்னா? உனக்குத்தான் நான் இருக்கேன்ல, உனக்கு எல்லா படத்தையும் நான் காட்டுறேன். நாளைக்கு நான் சொன்ன விஷயத்த மறந்துடக்கூடாது. காலையில் 10 மணிக்கெல்லாம் என் புருஷன் வேலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டனை எடுத்துகிட்டு வர்றீங்களோ இல்லை வெறுங்கையை வீசிட்டு வர்றீங்களோ, ஆனால் என்ன தேடி இங்கே வந்துடணும். நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன். கண்டிப்பா வந்துருவேன் புச்சியம்மா, வந்துருவேன். உன் ஞாபகமாவே இருப்பேன். எப்படா 10 மணி ஆகும்னு. வரட்டா? பாய். சொல்ல குட்டி. ஏங்க, நீங்க இன்னும் ஆபீஸ் போகலையா? இல்லைம்மா, ஆஃபீஸ் போகலை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, மதியத்துக்கு மேலே போய்க்கிறேன். இப்படி ஆபீஸுக்கு லீவ் போட்டா மேனேஜர் திட்ட மாட்டாங்களா? ஏய், ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு ரொம்ப வலியா இருக்கு. நேத்து ஒருத்தர பார்த்தோம் பார்த்து ஒருத்தர டேய், என்னடா திறந்து விட்டுக்குள்ளாரு நாய் நுழையிற மாதிரி அப்படி வர? அண்ணே, மேடம் தானே வர சொன்னாங்க. எதுக்கு வர சொன்னாங்க? ஆண்டனா மாட்டேன். வேங்கைய வீசிட்டு வந்திருக்க, கையில பொருள் எதுவுமே இல்லை. அவசரத்துல மறந்துட்டு வந்துட்டேனே. டேய் மஞ்சு, நீ தான் வர சொன்னியா? இல்லைங்க, நான் வர சொல்லல.
அவராதான் வந்திருக்காரு. அண்ணனே இல்லண்ணே, அவங்க தான் வர சொன்னாங்க. ஏய் என்னடா குழப்புற? ஏங்க அவன் சொல்றத நம்பாதீங்க, நான் வர சொல்லல. மேடம் தானே ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணலங்க, அவர் தான் ஃபோன் பண்ணாரு. ஏய் மஞ்சு, உன் ஃபோனை கொடு. ஏய் உன் ஃபோனை கொடு. 2 போனையும் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. கொடு. உன் ஃபோனை கொடு. பாண்டி செல்லம்மாவா? மஞ்சு புஜ்ஜிமாவா? ஏய் என்னடி இது? என்னடா பாண்டி இது? ஏங்க என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். அண்ணே மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் அடச்சி கழுதிங்களா, எந்திரிங்க. பேருக்கு முன்னாடி பட்டப்பேர் வைக்கிறதுலாம் பெரிய விஷயமா? சின்ன வயசுல இவன் டவுசரை போட்டுக்கிட்டு மூக்கொலிக்கிட்டு கிடப்பான். இவனை டவுசர் பண்ணி தான் கூப்பிடுவோம். டேய் நான் மஞ்சுவே கொஞ்சமா தான் அப்பப்போ கூப்பிடுவேன். இதுக்கு போய் காலை பிடிச்சி அழுதுட்டு கிடக்குறீங்க. அம்மாடி நல்ல வேலை, தப்பிச்சோம். சாடிக்கேத்த மூடி. சும்மா மணியாடிட்டு வராத. அடுத்த டைம் வரக்குள்ள பொருளோட வா, கரெக்டா செஞ்சு விட்டு போ. சரியா? சரிங்கண்ணா. அடுத்த டைம் கரெக்டா வந்து பண்ணிடுவோம். சரியா? சரி வரண்ணே. வரண்ணே. போ வரேன் மேடம். என்னங்க சமைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் போய். நம்ம பொண்டாட்டி நம்ம பட்ட பேர் வச்சு கூப்பிடுறோம், இவனும் பட்ட பேர் வச்சு கூப்பிடுறானே. பாரு, இவ கூட அவன் பேரை பட்ட பேர் வச்சு சேவ் பண்ணியிருக்கா. எங்கேயோ இடிக்குதே. சம்திங் ராங்.